சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சீக்கிரம் கொண்டு வா. வாங்க மெதுவா. ஜனோ சீக்கிரம் வா. தோ வந்துட்டேங்க. ஜனோ இதோ வந்துட்டேங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவளை பிடிச்ச எல்லா திருஷ்டியும் இன்னைக்கு கழியட்டும். வாதனம் ஆரத்தி எடு. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் போகணும். உள்ள போமா. போமா. பாத்து வா. பொறுமையா காலு. மெதுவா. அண்ணா நீ முன்னாடி போ. வா வந்து உட்காரு வா. பொறுமையா வா. மெதுவாக்கா. அம்மா கையிலோட ரூம் ஒரு வாரமா யூஸ் பண்ணாம இருக்குல்ல. ஒரே டஸ்டா இருக்கும். அதனால கையில இங்கே இருக்கட்டும். நான் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி பாத்து. மெதுவா இங்கே உட்காரு. டேய் வாடா நம்ம போய் க்ளீன் பண்ணலாம் வா. வா வா. நீ விடு. தனோ அத்தை கையிலுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வாமா. ஜூஸ் வேணாம், காஃபி போட்டு கொடு. சரி காஃபி போட்டு கொண்டு வா. காலை தூக்கி மேல வச்சுக்கிறியா? வேண்டாம். மேல வச்சுக்கோ. ஆனந்தி நீ போய் ஒரு தலகாணி எடுத்து வா. மேல வச்சுக்கோ கையல். இப்படி வச்சுக்கோ. இருமா, நான் இங்க வச்சுக்கிட்டா. இப்படி வச்சுக்கோ. பரவாயில்லையா? வா சீக்கிரம் வா. பின்னாடி வை. பின்னாடி வை. சாஞ்சுக்கோமா. பாத்து நல்லா சாஞ்சுக்கோ. அம்மா அதான் குணமாகி வந்துட்டேன்ல, அப்புறம் ஏம்மா கண் கலங்குற? இல்ல கையல், உன்னை ஐசியூல பாக்கும் போதெல்லாம் எப்ப என்னோட மக குணமாகி பழையபடி வருவான்னு நான் அழுதுகிட்டே இருந்தேன். இப்ப நீ குணமாகி வந்துட்டல்ல, அதான் என்ன அறியாம சந்தோஷத்துல கண் கலங்குது. இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இன்னும் நீ பூரணமா குணமாகணும், கம்பீரமா எந்திரிச்சு நடக்கணும். அப்பதான் எங்க எல்லாராலையும் நிம்மதியா இருக்க முடியும். சாரிக்கா, உங்க ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்கும் தான் நான் அந்த சங்கரை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். ஆனந்தி, பெத்தவங்களை தாண்டி வேற யாராலையும் நமக்கு நல்லது நினைக்க முடியாது. எப்படா நம்மள காலி பண்ணலான்னு பாசங்கிற பேர்ல ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அவங்க கிட்ட நீ எப்பவுமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும். புரியுதுக்கா. இனிமே எமோஷன் ஆன டைம்ல நிதானமா தான் முடிவெடுப்பேன். ஒருவேளை நீ வரத்துக்குள்ள நான் கண்ண மூடி இருந்தா. அக்கா கையல், என்னக்கா? இருங்க, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அக்காவை காப்பாத்தணும்னு லட்சியத்துல நீ தோத்துட்டேன்னு வையேன், செத்தாலும் என் ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்காது. நம்மளால படிப்பை இழந்து தங்கச்சி குடிகாரன் கிட்ட மாட்டிக்கிட்டாளேன்னு அங்கேயும் நான் நிம்மதி இல்லாம தான் அலைஞ்சிருப்பேன். எனக்கு எது தேவையோ அதை செய்யுங்க. நீ டாக்டர் ஆகணும், அதுதான் என்னை சந்தோஷப்படுத்தும். தனிப்பட்ட முறையில நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைஞ்சு அப்பாவோட சபதத்தை நிறைவேற்றுறது தான் நான் உங்ககிட்ட எப்பவும் எதிர்பார்க்கிற ஒண்ணு. என்னால அது தடப்பட்டா தம்பி தங்கச்சிங்களோட வாழ்க்கை நம்மளால சீரழிஞ்சிருச்சேன்னு நிச்சயமா அது எனக்கு தாங்க முடியாத வேதனையை தான் கொடுக்கும். ப்ளீஸ், இனி நான் கஷ்டப்படுற மாதிரி முட்டாள்தனமா எதுவும் செய்யாதீங்க. சரிக்கா. ஐயோ, ஆனந்தியாலையும் அக்கா இவ்ளோ ஃபீல் பண்றாங்களே. அக்காவை காப்பாத்துறதுக்காக விக்னேஷை விட்டு பிரிஞ்சு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டது தெரிஞ்சா மனசளவுல சுக்குநூறா உடைஞ்சிருவாங்களே. அது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு தான் ஆபத்தா போய் முடியும்.